வெல்கம் டு ஈலா ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப நாள் கழித்து ஒரு லாக் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா, அதே சமயத்தில் மழையும் வந்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் மலையில் குஷியோட ஒரு ஆட்டம். நல்ல ஒரு மழை. இந்த கார் நம்ம புதுசாக வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறோம். இது 2015 மாடல், 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசிக் மாடல். இது என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது பேசிக் மாடல். இதில் இப்போ என்ன கண்டிஷன் இருக்குதுன்னா, பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகலை, ஏசி ஒர்க் ஆகலை, இந்த கண்டிஷன் இருக்குது. ரெண்டையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்றா. 2.5 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மழை பாருங்கள், நல்லா சரியான மழை. 6 மாதத்துக்கு அப்புறமும் இப்போ ஒரு மழைங்க. மழையோடு அப்படியே போய் ஷார்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஷார்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலாம், கையில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி. நல்ல ஒரு மழை. 2 நிமிட லாக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அழகு செடி. ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சோம். அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு போட்ட செடியோட பேரே மறந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஈஞ்ச மரம். ஏன்னா அது டேட்ஸ் விதையை போட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இது வெள்ளரி விதை போட்டு ஒரு 5 செடி முளைச்சிருக்குது. இன்னும் விதைகள் இருக்குது. அநேகமாக அதெல்லாம் முளைச்சுன்னு தான் நினைக்கிறேன். மழை தண்ணி அப்படியே மலையில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா 5மே ஓரளவுக்கு தண்ணி குடிச்சிருச்சு இருக்குது. இந்த கண்டிஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த கார் ஓகேவா? இந்த ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். வண்டி ஸ்டேரிங் ரொம்ப ஹார்டாக இருக்குது. பவர் ஸ்டேரிங்க்கு ஒர்க் ஆகல. பவர் ஸ்டேரிங் ஆக்சுவலாக பவர் ஸ்டேரிங்கோடு வர்றது தான். ஆர்டினரியோட கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு வைங்களேன். இந்த லெவலில் இருக்குது. இதுதான் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தது. இது ரேட் எவ்வளோ ஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள். வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் ஜம்முன்னு தான் இருக்குது. இன்னும் ஸ்டேரிங் மட்டும் டைட்டாக இருக்குது. மற்றபடி இன்னும் ஓட்டோட்டத்தான் தெரியும் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா கழுவிடுச்சு. முன்னாடி சர்வீஸ் பண்ணுறதுக்காக மகேந்திரா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அவனோட வண்டி நிறுத்தி இருக்கிறான். மழை தண்ணியில் பண்ணுற சர்வீஸ் மாதிரி எவனும் பண்ணி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திராவுக்கு நிறுத்தியிருக்கிறான். கொஞ்சம் முன்னாடி எடுத்து நான் நிறுத்தணுமாம்மா. என் சட்டையெல்லாம் நனைஞ்சிரும், அதனால் நான் நிறுத்தணும் அப்படின்றான். ஏன்னு கேட்டால், நான் இப்போ போய் குடிப்பு நம்ம முடிவெட்டிட்டு வந்ததுனால அதனால். ஆனால் நான் பேண்ட்டு திரும்ப நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அது பேண்ட்டாக பேண்ட் நனைஞ்சிருந்துச்சுன்னா கேட்க மாட்டேங்க. ஸோ நம்ம எடுத்து நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மற்ற கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வண்டியை எடுத்து நிறுத்துவேன். ஓகேங்க. ஓகே, நம்ம மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அடுத்த மலையில் மீட் பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்த லாகில் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய்.